இல்லாம யாரையும் கூட்டு வந்திருக்கீங்க? அவன் நம்ம கேப்டன் பர்போசாவோட சமாதானம் பேசணும், அதான் கூட்டிட்டு வந்தோம். சட்டப்படி நான் உங்களோட பேசுன்னு சொல்லும் போதுதான் நீ பேசணும். பேச்சுவார்த்தைக்காக வந்தவங்க மேல அனாவசியமா கை வைக்காத போசன். சரி சார். இவனை மன்னிச்சு விட்டுடு. கேப்டன் பர்போசா, இந்த கப்பலுக்கு நான் வந்ததே உங்களை நேர்ல பார்த்து உங்ககிட்ட சமாதானம் பேசுறதுக்கு தான். ஒரு சின்ன பொண்ணோட சமாதானம் பேசுற அளவுக்கு நாங்க என்ன பைத்தியக்காரங்களா? சரி, என்ன வேணும்னு சொல்லு. உங்க ஆளுங்களை கூட்டிட்டு போயிடணும், திரும்ப வரக்கூடாது. உன்னோட வேண்டுகோளுக்கு நான் கொடுக்கறதா இருக்கிற பதில் அது முடியாது. அப்படியே சொல்றீங்க? இத கடல்ல போட்டுருவேன். எங்க கிட்டே ஏராளமான தங்கம் இருக்கு, இத தூக்கி போட்டுருன்னு பயம் காட்டுறீங்க. போடு. இந்த பதக்கத்துக்காக தானே வந்தீங்க? 8 வருஷங்களுக்கு முன்னால நான் இங்கிலாந்துல இருந்து வரும்போது இந்த கப்பலை பார்த்தேன். உனக்கு தெரியுமா? தெரியும். அப்படி இது உங்களுக்கு உபயோகம் இல்லைன்னா இந்த பதக்கத்தை நான் தண்ணியில போட்டுடுறேன். உன் பேரை கொஞ்சம் சொல்றியா? எலிசபெத் டர்னர். கவர்னர் மாளிகையில நான் ஒரு வேலைக்காரி. மிஸ் டர்னர். இவ்வளவு ஆடம்பரமா இருக்கிற நீ வேலைக்காரின்னு சொன்னா நம்ப முடியலையே. திருடிட்டு வந்தியா? நான் திருடல, எங்க முதலாளியோட பரிசு. அந்த பதக்கத்தை எங்க கிட்ட கொடுத்தா நாங்க இந்த நகரத்தை விட்டு போயிடுறோம், திரும்ப வரமாட்டோம். அப்ப நான் கேட்டது? எல்லாரையும் திரும்பி வர சொல்லுங்க. சுடுறத நிறுத்துங்க. வாய்மரங்களை விரிங்க. கப்பல் பேச்சுவார்த்தைப்படி நீங்க நடந்துக்கணும். சொல்றது கேளு. உன்னை திருப்பி அனுப்புறத பத்தி நாம பேச்சுவார்த்தையில எதுவும் பேசல, அதனால உன்னை திருப்பி அனுப்ப முடியாது. அடுத்தது நீ சொல்ற சட்டம் கடற்கொள்ளக்காரங்களுக்கு தான் பொருந்தும். நீ கடற்கொள்ளக்காரி இல்ல. அதுக்கு அடுத்து எங்க கப்பலுக்கு கொண்டு வந்த பொருளை திருப்பி கொடுத்ததா எங்களுக்கு சரித்திரமே கிடையாது. அதனால நீ பிளாக் பேர்ல் கப்பலோட விருந்தாளி மிஸ் டர்னர். கொண்டு வாங்க வை. அவங்க எலிசபெத்தை கடத்திட்டு போயிட்டாங்க. மோட்டார் இவனை எங்க இருந்து வெளியே அனுப்பு. நாம அவங்களை தொடர்ந்து போனதா அவளை காப்பாத்திட்டு வரலாம். அவளை எங்க கொண்டு போயிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அந்த கடற்கொள்ளைக்காரங்களை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா அதை மட்டும் சொல்லு. அந்த ஜாக் ஸ்பேரோ பிளாக் பேர்ல் கப்பலை பத்தி பேசினா. அவன் பேசும்போது நானும் கேட்டேன். அவங்கிட்ட பேர பேசுங்க. அவன் நம்மள பிளாக் பேர்லுக்கு அழைச்சிட்டு போலாம். இல்ல, இங்க வந்த கடற்கொள்ளையர்கள் ஜாக் ஸ்பேரோவை சிறையில இருந்து காப்பாத்தாம விட்டுட்டு போனதுனால அவங்களுக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. கவர்னர் அவங்க எந்த வழியா போனாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சு. நீங்க சொல்றத முட்டாள்தனம். மிஸ்டர் டர்னர், நீ ஒரு போர் வீரனும் இல்ல, ஒரு மாலுமியும் இல்ல. சமட்டி பிடிக்கிற கொல்லுப்பட்டிருக்கார. உணர்ச்சி வசப்பட்டு பைத்தியக்கார மாதிரி எதையாவது செய்யாத. நீ ஒருத்த மட்டும்தான் எலிசபெத் மேல ரொம்ப அக்கறையோட இருக்கிற மாதிரி காட்டிக்க முயற்சி பண்ணாத.